சிலுவை நிழலின் சில நிமிடங்கள் நாட்களும் கூட ஒரு வார்த்தை நான் பார்க்க இருக்கிறோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் 26 வசனம் எப்படியா சொல்கிறது, லோத்தின் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூணானாள். பிரியமக்களே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் லோத்தின் மனைவி நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி லூக்கா 17ஆம் அதிகாரம் 32 வசனத்தில் ஆண்டவர் ரட்சகமாக இயேசு சொல்கிறார். லோத்தின் மனைவி நம்ம என்ன செய்யணுமா, நினைத்து கொள்ளணும். அந்த அம்மா என்ன பண்ணாங்க, பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி இந்த கடைசி காலத்தில் லோத்து நாட்டில் எப்படி நடந்ததோ, எப்படிலாம் பயங்கரமான பாவங்கள் நடந்ததோ, அதே போல் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அதே போல் நல்லா புசித்து குடித்து திருப்தி எப்படி இருந்தாங்களோ அந்த நாட்களில் பாவம் அவ்வளோ பயங்கரமான பாவம். அதே போல் இந்த கொடிய காலத்திலும் கூட அப்படிப்பட்ட காரியம் நடைபெறுகிறது. கடைசி நாட்கள் லோத்து நாட்டில் நடந்தது போலவே நடக்கும். ஆனால் லோத்தின் மனையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவங்க எப்படி பாருங்கள், பின்னிட்டு பாராதேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த அம்மா பின்னிட்டு பார்க்குறாங்க. இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சோதம் கோம்புற பட்டணங்களில் பயங்கரமான பாவங்கள் கூக்குரல் எட்டியது. எல்லாரும் பயங்கரமான உபச்சாரத்தில் அடிபட்டிருக்கிறாங்க. ஆண்கள் தவறாக இருக்கக்கூடிய அளவுக்கு மோசமான நாட்கள். அங்கே 2 தேவதூதில் வராங்க. அவங்களை கூட எங்கிட்ட அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி தவறாக அந்த மக்கள் எல்லாரும் கூட்டின்னு எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஆண்டவர் பார்த்தாரு, அந்த லோத்தின் குடும்பத்தை மட்டும் காப்பாற்ற ஆண்டவர் சித்தம் செய்தார். அப்படியே மனைவி 2 பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய கணவன் மாதிரியும் காப்பாற்ற நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க கேவலமாக நினைக்கிறாங்க, அற்பமாக நினைக்கிறாங்க. அந்த ஊரில் உள்ள ஜனங்களை நீ பரதேசியாக பிழைக்க வந்தவன், நீ எங்கிட்ட நியாயம் பேசுறியா, பேசாமல் இரு, அவங்கள்ட்ட எங்கிட்ட அனுப்பிவிடு அப்படிங்கிறாங்க. அந்தளவுக்கு பயங்கரமான பாவம் இருந்தது. ஆனால் அந்த நாட்கள் லோத்தின் குடும்பத்தை ஆண்டவர் நினைத்தருளி ஒரு 4 காரியத்தை மட்டும் சொல்லுகிறார். அந்த ஆதியாகமம் 19:17 உன் ஜீவன் தப்ப நீ ஓடிப்போம், பின்னிட்டு பாராது, இந்த சமபூமியில் எங்கேயுமே நீ நில்லாத, நீ அழியாதபடிக்கு மலைக்கு போ அப்படின்னு 4 காரியத்தை தான் சொல்கிறாரு. ஆனால் லோத்தின் மனைவி என்ன செய்கிறாங்க, பின்னிட்டு பார்க்குறாங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது ஒன்றும் கொண்டு வரல, போகும்போது ஒன்றும் கொண்டு வரல. இந்த உலகத்தில் கற்று எல்லா ஆசீர்வாதம் தருவார். பரலோகத்தில் நித்தியமாக நம்ம அங்கே அவரோடு கூட இருக்கும்படியாக பின்னிட்டு நம்ம எதையும் என்ன செய்யணும்னா பார்க்க வேண்டாம். நம்ம சொந்த பந்தங்கள், சொத்து எல்லாத்தையும் நம்ம திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஆண்டவரையே நோக்கி பார்ப்போம். பின்னிட்டு திரும்பாதபடி கலப்பில் கை வைத்த எவனும் நினைச்சனும் பின்னிட்டு திரும்பவே கூடாது. ஆண்டவரையே நோக்கி பார்ப்போம். ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வோம், பரலோகராஜ்ய சுதந்திரத்துக் கொள்வோம். பின்னிட்டு நாம் பார்க்கவே வேண்டாம். அன்றைக்கு லோத்தின் மனைவி அந்த கீழ்ப்படியாத நிமித்தமாக பின்னிட்டு பார்த்து உப்புத்தூணாளாங்க. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பின்னிட்டு பார்த்து நாம் ஆசீர்வாதத்தை இழந்து போக வேண்டாம். ஆண்டவரே நோக்கி பார்ப்போம். கல்வாரி சிலுவையே நோக்கி நாம் பார்ப்போம். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட்.